மலேசியாவின் 470 பில்லியன் ரிங்கிட் 2026 பட்ஜெட்டின் வெளிப்படைத்தன்மை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அம்சா ஜைனுடின் கவலைகளை எழுப்பியுள்ளார். அக்டோபர் 13 அன்று டேவான் ரக்யாட்டில் பட்ஜெட் விவாதத்தின் போது பேசிய அவர், அரசாங்கத்துடன் இணைந்த முதலீட்டு நிறுவனங்கள் GLIC, சட்ட ரீதியான அமைப்புகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 50.8 பில்லியன் ரிங்கிட் நிதிகள் உண்மையில் பொது செலவினமா என்று கேள்வி எழுப்பினார். இந்த நிதிகளை உத்தியோகபூர்வ அரசாங்க வருவாய் மற்றும் கடன் புள்ளி விவரங்களில் இருந்து விளக்குவதன் மூலம் அரசாங்கம் உண்மையான நிதி பற்றாக்குறையை மறைத்து நாட்டின் நிதி பொறுப்புகள் குறித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்த வாய்ப்புள்ளது என்று அம்சா சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய கடன் பொறுப்பு 1.69 டிரில்லியன் அல்லது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 84.1% உள்ளது என குறிப்பிட்ட அவர், அரசாங்கம் அதன் உண்மையான கடன்கள் குறித்து தெளிவாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் நிலவும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் இலக்கிடப்பட்ட 343 பில்லியன் ரிங்கிட் வருவாயை அடைவது சாத்தியமா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.